கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக நீராடி வருகின்றனர். மேலும் சிறுவர் பூங்கா பகுதியில் குழந்தைகளுடன் விளையாடியும் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆஷினி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதனால் கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவி பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வந்தது. இதனால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் அதிக அளவில் தண்ணீர் கொட்டி வந்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அப்பகுதிகளில் குளிப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் 4 நாட்கள் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டி வந்த தண்ணீர் சீராடுவதாலும் வெயில் அடித்து வருவதாலும் மழை ஓய்ந்ததாலும் குளிக்க போடப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. தற்போது சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குளிப்பதற்கு அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருப்பரப்பு அருவிக்கு வருகை தரும் தமிழகம் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தண்ணீர் குறைவாக வரும் பகுதியில் மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையிலும் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் திருப்பரப்பு அருவியின் மேல் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவில் குழந்தைகளுடன் விளையாடியும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சியாக திருப்பரப்பு அருவியில் நீண்ட நேரம் குளித்து வருகின்றனர். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.